யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணி வராங்களோ அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், உங்களுடைய நெய்பராக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ குரு பார்வை இல்லையே, போன வருஷம் இருந்துச்சு. 7ஆம் இடத்து குரு அழகாக அவங்கள பார்த்தாரு. உடனே டப்பு டப்புன்னு மேரேஜ் ஆச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி, மே 1 குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை, வியாழன் நோக்கு, குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குரு பயிற்சி வர்றதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்கா, வியாழன் பார்வைப்படாத ராசிகள், அப்புறம் 3, 11 இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம், இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும். அப்படின்னா வியாழனோட, அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம். இந்த ராசிகள் எல்லாம், இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் கொடுத்த கடன்லாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க. அதாவதுமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குரு பகவானே கட்டிட்டார், அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும். அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் பண்ணிட்டோம்ல, நம்ம பாட்டால் படிக்க தேவையில்லை, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம், உழைக்க தேவையில்லை, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவாங்க சம்பளன்ற பேரில், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார், இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டார் தான் பேருக்கு, அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்குவார். இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும். யாருக்கும் ஒரே நம்பர் 2 பேத்துக்கு இருக்காது. அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஆதார் நம்பரில் இருக்காது. அதனால் நீங்கள் என்னன்னாக்கா, ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிங்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம், ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணணும், அதனால் அவர் பண்ணிடுவார். அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கோமோ இல்லையோ, நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார். நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம பட்ட சாமியை மேலே குறை சொல்லிக்கலாம். எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை, அதை மட்டும் நம்ம புலம்பிக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம். உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துதா. ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். அந்த வகையில் பார்க்குறப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு தரப்போகுது திருமணம் வாழ்வு தொடர்பாக அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் தான் திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது. இப்போ மேரேஜ் உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும், மேரேஜுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார் இந்த குரு பயிற்சி. இப்போ குரு பார்வை இல்லையே, போன வருஷம் இருந்துச்சு. 7ஆம் இடத்து குரு அழகாக அவங்கள பார்த்தாரு. உடனே டப்புன்னு மேரேஜ் ஆச்சு. ஆனால் அது அப்போவே போட்டுக்குச்சு. நிறைய பேர்த்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50% பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு அசௌகரியம் நிறையா நடந்திருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப மேரேஜ் பண்ணவங்களுக்கு பூராமே லாஸ்ட் இயர் 2023 to 2024 ஸ்டில் நவ் வரைக்கும் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜென்ன சார்ட்டில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கோச்சாரன்றது ஒரு 10% 20% தான் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதுனால. இப்போ ஆனால் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு 7ஆம் இடத்துக்கு குரு யார் உங்களுக்கு 3 6 கூடையவர். அவர் நெகட்டிவ் ஃபெல்லோ நல்லாவே இருக்கக்கூடாது, அவர் மறைந்து போகிறது நல்லது.
கெட்டவன் கெட்டு போனால் தானே நமக்கு நல்லது. கெட்டவன் வலுவாக இருந்தானாக்கா நமக்கு நல்லது இருக்குமா? கிடையாது. அப்படின்றப்ப 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய இன்டர்னல் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நல்ல ஒரு அந்யோன்ய தன்மை, அற்ற தன்மை, இது எல்லாமே ஓடிட்டுருக்கு. கருத்து வேறுபாடு சின்னதாக நல்லா இருந்தால் கூட, நல்லா ஸ்மூத்தாக பேசிக்கிட்டு இருந்தால் கூட, அந்த பேச்சு முடிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதாவது நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து உட்காருவாங்க, 2 பேரும் இன்டர்னல் வைஸு, ஃபேமிலி வைஸு போன வந்த, உங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க, உங்கள் மாமா, உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, இந்த மாதிரி கதைகள் ஓடிட்டுருக்கும். அவங்க தேவைக்கு இப்படி சொன்னாங்க, இவங்க தேவைக்கு இப்படி சொன்னாங்க, இப்படி வச்சாங்க, பத்திரிக்கை வச்சாங்க, போனாங்க, வந்தாங்க, இது எல்லாமே ஓடும். ஒரு புள்ளியில் என்ன ஆகும், சண்டை ஸ்டார்ட் ஆகிடும் உங்கள் 2 பேத்துக்கும். அது உட்காந்தப்போ எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஆர்கியூமெண்ட்டுன்றதை விட ஒரு ஷேரிங் நடந்துச்சோ, மெசேஜ் ஷேரிங் நடந்துச்சோ, உடனே சண்டை தாம் தும் அப்படின்னு போட்டு கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி போட்டு எழுந்திரிச்சு சண்டையோட வெளியே எழுந்திரிச்சு போகிறதோ, அல்லது சண்டையோட அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது உட்காந்து சரி டீயை போட்டு கொண்டாந்து குடிச்சிட்டு அதாவது உட்காந்து வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசலான்னு உட்காருவாங்க. அதுக்குன்னு கூட உட்கார மாட்டாங்க. அது உட்காந்ததும் அப்படி ஆரம்பிக்கும் பேச்சு. ஒரு ஷேரிங்கிறது சாதாரணமாக இருக்கும். அது சும்மா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட காஃபி டீலேருந்து ஒரு டிஃபன்லேருந்து ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு சம்திங், ஒரு நல்லது கெட்டது கலந்ததுக்கு, கல்யாண கச்சேரிக்கு போனதுக்கு வந்ததுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் அது போன விதம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு உச்சத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடித்து உங்களுக்கும் அவங்களுக்கும், அவங்க எப்படியோ, ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை பயங்கரமாக ஏற்பட்டு வாக்குவாதம் வந்து உடனே ஆக்வேர்டில் திட்டுற அளவுக்கும் போகும், அல்லது ஒருமையில் திட்டுற அளவுக்கும் போயிட்டு விலகி போயிடுவீங்க. அதுதான் நடக்கும். அல்லது உங்கள் வீக்னஸ், உங்கள் லக்னாதிபதி வீக்காக இருந்தாருனாக்கா அழுதுகிட்டே போயிடுவீங்க. அதாவது உங்களுடைய கூனி குறுகி போய் இந்த மனுஷன் இப்படி திட்டானே, இந்த ஆள் இப்படி இவ இப்படி திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதாகிடுவீங்க, ஃபங்க் ஆகிடுவீங்க. இதுதான் நடக்கும் லாஸ்ட் இயர். ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 7ஆம் இடத்துலேருந்து அழகாக 8ஆம் இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டார். இன்னொன்று, இந்த குரு பயிற்சின்றது நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் நடந்திருக்கு. கடக ராசி, அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய யோகம். அந்த 4ஆம் இடத்தை தான் இந்த 8லேருந்து பார்க்குறாரு. அப்படின்றப்ப விலகி இருந்தால் கூட, நீங்கள் சண்டை சச்சரவுகளோடு இருந்தால் கூட, இதெல்லாமே ஒரு புள்ளியில் மாறணும்ல. எப்போயுமே சண்டையோடய பயணிக்க முடியாதுல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விடிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கணும்ல. அவங்க போட்டு காப்பி கொடுக்குறதையும் நம்ம குடிக்கிறதையும், அல்லது நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் அவங்க பெற்றுக்கிறதும், இதுதானே சகஜம். இது நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு ஆரம்பிப்பீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, அல்லது வீட்டு விஷயங்களில் ஏதாவது கலந்துக்கிறதோ, அல்லது வண்டி வாகனம் வாங்குறதோ, அல்லது சுப நிகழ்ச்சிகள். ஏன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்தால் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் தான் குரு பார்வையிடுவார் உங்களுக்கு 8லேருந்து. அப்போ 2ன்றது தன வருவாய் தரும். அதிர்ஷ்டமான திடீர் தன வருவாய்களை தருது. திடீர்னு ஒரு புதிய உறுப்பினர் வீட்டுக்கு வர்றதுக்கான, புதிய உறுப்பினர் வீட்டுக்கு வராங்கனாலே உங்களுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், அல்லது உங்களுக்கு திருமணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு திருமணம் ஆனால் தானே இன்னொருத்தர் வீட்டிலேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப திருமணத்தை திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு எதிரி தான், ஆனால் 8ஆம் இடத்துலேருந்து சுபத்தன்மையை செய்கிறார். ஏன்னாக்கா அவர் வந்து சந்திரன் சாரத்தில் ட்ராவல் பண்ணுறப்ப அதிகமான காலங்கள் எடுத்துக்குவார். கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 6-7 மாதங்கள் வக்கரமாகவும் வக்கர நிவர்த்தி பெற்ற தன்மையிலையும் ட்ராவல் பண்ணுவார். அப்போ வந்து அந்த சந்திரன் உங்களுக்கு 4ல் தான் இருக்காருனாக்கா மிகப்பெரிய யோகங்கள், சொத்து ரீதியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள், புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். அப்போ திருமணன்றது நிறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது லவ் மேரேஜாக இருக்குமா அப்படின்னோம்னாக்கா 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெறுறாரு. அது குருவோட சாரத்தில் இருக்கார். அப்போ அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ காதல் பிரிவுகள் நடக்கும், கருத்து மோதல்கள் நடக்கும். ஏன்னாக்கா 5ல் சனி இருக்காருன்னு தான் பேர். அவர் 3-8 கூடைய குரு சாரத்தில் தான் இருக்கார். அப்போ அவர் சனி வந்து வக்ரகதி அடையும் பொழுது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார். இப்போ நேர்கதியில் பயணிக்கிறாரு அப்படின்னோம்னாக்கா அது பெருசாக இம்பேக்ட் பண்ண மாட்டார்னாக்கா குருவோட தன்மையில் தான் இருப்பார். அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ உங்களுக்கும், நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கோ ஒரு கருத்து மோதல்ன்றது நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் நடக்குமோ இல்லையா, அதுலேருந்து பெருசாக அது இன்டர்னல் லைஃபாக, ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் லைஃபாக, அல்லது ஒரு மேரேஜ் லைஃபாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காது. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா நீங்கள் உங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் 3ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களை நீங்களே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஏமாந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஆகிடுச்சா அப்படி ஆகிடுச்சா, திருப்பி இவரை தான் திருமணம் பண்ணணும், வேறு வழியே இல்லை, நான் வந்து அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லை.
அதனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள், ஏன்னா 5ல் சனி இருக்கிறது, அதுவும் 6 3 கூடயே குருவோட சாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுடைய ஒரு ஃப்ராங்கான ஒரு ஒரு ட்ரூத்தான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நீங்கள் வந்து இந்த டைம் வந்து ஜஸ்ட்டு அவர் வக்ரகதியில் சனின்னு போட்டு வானான்னு எப்போ ஆரம்பிக்குதோ வக்ரகதியில் வர்றப்போ உங்களுக்கு அது ஒரு பாசிபிளான ஒரு காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும். அதிகபட்சம் தடைப்பட்டு நின்ன திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் அரேஞ்ச் மேரேஜ்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காதலர்கள் மட்டும் தங்களுக்குள்ள ஒரு கண்ணியத்தையோ ஒரு தங்களுக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகளை அவங்க கடைபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலம்ன்றது காப்பாற்றப்படும். அந்த தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க போதும். இந்த மன வாழ்க்கையில் இருக்கவங்க மட்டும் ஆர்கியூமெண்ட்டு அதிகபட்சம் இருந்தது அனைத்துமே இப்போ உடையப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றதும் 2ஆம் இடம்ன்றதும் 12ஆம் இடம்ன்றதும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது 6 8 10 தான். அப்போ அவர் ஜாப் வைஸு வேலை மாற்றம், ஒரு பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு முன்னேற்றமான தன்மை, அப்போ உங்களுக்கு கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, எக்கனாமிக்கலாக ஃபைனான்ஷியலாக க்ரோத் ஆகிறோம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஷேரிங், நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு பாண்டேஜ், நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு தாட்ஸு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குரு இந்த 8ல் இருந்து மறைவு பெற்ற குரு மிகப்பெரிய அளவில் மகிழ்வான தன்மையில் தரப்போகிறாரு. ஏன்னா அதாவது பார்வை இல்லைன்றதை காட்டிலும் எந்தெந்த இடங்களில் பார்வை இறாரு அப்படின்னு பார்க்குறப்ப மிகப்பெரிய நோய்கள் மட்டும் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட நோயோ அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களையோ அது உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் குருவோட பார்வை இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால சும்மா ரொம்பலாம் அழட்டிக்க தேவையில்ல. சித்த வைத்தியம் மட்டுமே எடுத்துக்கிட்டாலே போதும். ஆயுர்வேதிக், ஹோமியோபதி இந்த மாதிரி, அதாவது மூலிகை சார்ந்த அல்லது டயட் சார்ந்த அல்லது பிராணாயாமம், தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இறங்குனாலே போதும். அதிகபட்சம் துளாராசினியர்கள் வந்து கை வைத்தியம் அதிகமாக தெரியும் அவங்களுக்கு. எனக்கு அவர் ரோகாதிபதியே குருவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருப்பாங்க. அதாவது அவங்க புக்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது சித்த வைத்தியம் புக்குகளை மனப்படமாக வச்சுருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு கஷாயம், மூலிகை சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும். எனக்கு 5ஆம் அதிபதியும் சனி தான், அவரும் குரு சாரத்தில் தான் இருக்கார். அப்படின்றப்ப இந்த டைம் என்னன்னாக்கா இதை சாப்பிட்டா சரியாக போடும், இதை சாப்பிட்டா சரியாக போடும். அவங்க சாதாரண கேஷுவலாகவே இருப்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த விதம் தன்மையில் நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாக்கா அதில் பெரிய ஸ்கில்லான ஒரு ஸ்காலராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால மூலிகை சார்ந்த வைத்திய முறைகளை சும்மா கை வைத்தியம், அதுக்குன்னு நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. சும்மா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம். உங்கள் வீட்டிலையே கொஞ்சம் செலவுன்றதை காட்டலாம். ஆங்கில வைத்தியது செலவு, ஆனால் ரெமெடி வந்து இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பட் இமீடியட்டாக கிடைக்கிற நடக்கிற எதுவுமே சரியானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது மெயின்டைன் பண்ணுறது, அந்த இமீடியட்டாக நடந்த ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்லோ ஆனால் கேரண்டி அந்த மாதிரி தன்மையில் போகும். அவங்களுக்கு நாலேஜும் அதுதான் நிறையா இருக்கும். உங்களுக்கு உண்டான எந்த விதமான வியாதிகள் வந்தாலும் அது சார்ந்த வைத்திய முறைகள் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சக்ஸஸ்ன்றது எல்லாத்துலேயும் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடம் நோய் பற்றிய கவலைகள் மட்டும் இருந்துச்சுனாக்க அதை ஓரங்கட்டி வச்சுருங்க. சின்ன சின்ன டயட்டும், பிராணாயாமம், தியானம், யோகா இந்த மாதிரி தன்மையில் பார்த்துங்க. அதிகபட்சம் என்னென்னாங்க அடுத்தவங்களை ரொம்ப ரொம்ப டிபென்சிவ் பண்ணாத தன்மையில் வாழல பழகிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நேச்சராகவே அந்த தன்மை தான் இருக்கும். இண்டிவிஜுவல்ன்றது உங்களுக்கு சாதாரண தன்மை. அதாவது இண்டிவிஜுவலாக நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதோ, இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ஓனாகவே நீங்கள் வந்து லீவ் பண்ணுறாங்க. லீவுனா என்னது, நீங்கள் வந்து அதுக்குள்ளே இதுதான் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே லீவ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவங்க. எதிர்பார்ட்டி அப்படின்றது செவ்வாய், உங்களுடைய சுக்கிரன். இந்த இடத்துல செவ்வாயும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். சின்ன சின்ன கருத்து மோதல் தான் இருக்கும். ஆனால் விட்டு பிடிச்சாலே சரியாயிடும். பதட்டப்பட்டால் தான் நில குழஞ்சி போயிடும். அதாவது கொஞ்சம் பிடிபடாமல் போயிடும். அப்போ எடுத்த முடிவுகள் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விட்டு கொடுக்குற தன்மையிலையும் கிட்டத்தட்ட அதிகபட்சம் எனக்கு உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி யாருன்னா குரு தான். அவர் மறைவு பெறதுனால தான் ஒரு சந்தேகம் வருது, ஒரு பயம் வருது. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. முன்ன இருந்தது தன்மை வேறு, போன டைம் இருந்தது. இப்போ பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயம், சந்தேகம் இதெல்லாமே பீடிக்கும் உங்களுக்கு. ஆனால் 5ஆம் இடத்துல இருக்க சனி மொந்த தன்மையில் இருக்கிறனால, அவரும் குருவோட தன்மையில் இருக்கிறனால அதிகபட்சம் மனக்குழப்பங்கள் தான் இருக்கும். அப்போ மனக்குழப்பங்கள் அற்ற தன்மையில் இருக்கிறதுக்கு தியானம் நல்ல பயிற்சி, பிராணாயாமம் நல்ல பயிற்சி, அதே மாதிரி டயட்டு நல்ல ஒரு இதான் சிஸ்டமேட்டிக்காக காலையில் இவ்வளோ சாப்பிடணும், மதியானம் இவ்வளோ சாப்பிடணும், நைட்டு இவ்வளோ நல்லா தூங்கணும்.
அப்படின்ற மட்டும் நம்ம வந்து எதானு ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா அழகாக ரன் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பை நல்லா அழகாக லீட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபாலோயர்ஸை யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணி வராங்களோ, அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், உங்களுடைய நெய்பராக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தனி ஃப்ரேம் உங்களுக்காக நீங்களே செட்டப் பண்ணிக்குவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க. பண்ணினாலும் அது பெருசாக உங்களை சஃபர் ஆகாது. ஆனால் அவங்களால நசிக்கப்படுவீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பட் அது வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு அது மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன். ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் பதிவிடுவேன், அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க, அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க. போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.